பெருந்தலைவர் காமராஜர் விழாவில் விருதுநகரில் பேச கூப்பிட்டாங்க. காமராஜரோட பெருமையெல்லாம் சொல்லிக்கிட்டே வரையில் மத்தியில் கப்பலோட்டிய தமிழர் வஉசி அவர்கள் கடைசி தன் சொத்தையெல்லாம் விற்று கப்பல் ஓட்டின தமிழன் கடைசி வயிற்றுப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மண்ணெண்ணை விற்று பொழைச்சாரியா அப்படின்னு உருக்கமாக சொல்கிறேன். காமராஜர்னு பேர் சொன்ன இடத்துல எல்லாம் கைதட்டினோ, பெருந்தலைவர்னா கைதட்டுவோம், காமராஜர்னா கைதட்டுவோம், கர்ம வீரர்னா கைதட்டுவோம், வஉசின்னா ஒரு பேரும் கைதட்ட மாட்டேன். அது வேற ஜாதி, இது வேற ஜாதி. சார், காமராஜரும் வஉசியும் ஒரே ஜாதி தான் சார், தேச தியாகிங்கிற ஜாதி, அவ்வளவுதான். அப்ப ஜாதிய வெறி, மத வெறி. ஒரு கவிஞன் தான் அழகா எழுதுனா, ஆலயங்களை காப்பதற்காக போராடுகிறீர்கள், தேவாலயங்களை காப்பதற்காக போராடுகிறீர்கள், மசூதிகளை காப்பதற்காக போராடுகிறீர்கள், இந்த போராட்டத்தில் இந்தியாவை தொலைத்து விட போகிறீர்கள். இந்தியாவை இழந்து விட்டால் இதையெல்லாம் எங்கே கொண்டு போய் வைப்பீர்கள்? ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை ஒரு காலத்தில் ஒழுக்கம் தீர்மானித்தது, வீரம் தீர்மானித்தது, ஞானம் தீர்மானித்தது. இன்றைக்கு ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை பணம் மட்டும்தான் தீர்மானிக்கிறது. அந்த பணத்தை எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாங்கிற முயற்சியில சமூக அமைதி கெட்டு போகிறது. கல்வி கூடங்களுக்குள்ளே ஜாதி வெறி, மதவெறி. உலக போர்களுக்கெல்லாம், பெரும்பாலான போர்களுக்கு காரணம் மதவெறி. ஒரே மதத்தை சுவாமி மகரிஷி தான் கேட்கிறாரு, பொய் சொல்லி ஏமாத்துறாங்க. கோட்பாடுகளை காப்பாற்றுவதற்காக போர் என்று சொல்லுகிறார்கள். கோட்பாடுகளை காப்பாற்றுவதற்காக போர் என்றால் 2 ஜனநாயக நாடுகள் ஏன் போரிடுகின்றன? மதங்களை காப்பாற்றுவதற்காக போர் என்று சொல்லுகிறார்கள். மதங்களை காப்பாற்றுவதற்காக போர் என்று சொன்னால் ஒரே மதத்தை சேர்ந்த 2 தேசங்கள் ஏன் போரிடுகின்றன? சன்னி ஷியா 2 முஸ்லீம் தானே, 2 பேரும் அடிச்சுக்கிறான். கேத்தலிக்கும் ப்ராட்டஸ்டன்ட்டும் கிறிஸ்துவம் தானே, 2 தேசம் அடிச்சுக்கிறான். அப்போ மதவெறி, ஜாதி வெறி அற்ற ஒரு சமூக அமைதி நிலவிய சமூகம் வந்துட்டா அதனுடைய விளைவு, நெட் ரிசல்ட் என்னவா இருக்கும்? இப்படிதான் என்னவா இருக்கும்னு ஒரு ஊரில் கேட்டேன். தெரியலன்னா விட்டுட்டு போப்பான்ட்டான். அதை விட்டுட்டு என்னவா இருக்கும்